வணக்கம். செய்திகள் வாசிப்பது பிரியா. இரவில் திடீர் ஆய்வு. பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று இரவில் நிரந்தர தீர்வு. தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று பல்வேறு பகுதிகளில் முடிவுற்றுள்ளது. இந்த நிலையில் பழைய நகராட்சியாக இருந்தபோது 1ஆம் ரயில்வே கேட் பகுதியில் வடபுற பகுதியிலிருந்து ரயில்வே தண்டவாளத்தின் கீழ் பகுதி வழியாக தென் பகுதிக்கு பாதாள சாக்கடை அமைக்கப்பட்டுள்ளது. இது பழைய காலத்து நடைமுறையாகும். இந்த நிலையில் அதனை சரி செய்து பாதாள சாக்கடை அமைக்கும் பணி சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகம் ரயில்வே நிர்வாகத்திற்கு 18 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தி அதன் பிறகு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 1ஆம் ரயில்வே கேட் வடபுற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தண்டவாளம் பள்ளம் விழுகிறது. ஆகையால் பணியில் செய்யக்கூடாது என்று ரயில்வே நிர்வாக தடை உத்தரவு போட்டதால் கடந்த பல வாரங்களாக பாதாள சாக்கடை பணிகள் அங்கு நடைபெறவில்லை. இந்த நிலையில் வருகிற 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. மேலும் பொதுமக்கள் பெரிதும் சிரமப்படுகின்றனர் என்று மாநகராட்சி மேயர் ஜெகனுக்கு பொதுமக்கள் தீர்வு காணும் 6 கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் ஞாயிற்றுக்கிழமை இரவு திடீரென்று 1ஆம் ரயில்வே கேட் பகுதிக்கு வந்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு இருந்த பொதுமக்களிடம் கருத்துக்களையும் கேட்டறிந்தார். ரயில்வே கேட் மூடிய போது பொதுமக்கள் எவ்வாறு சிரமப்படுகின்றனர் என்பதையும் நேரில் பார்வையிட்டார். அதன் பிறகு மேயர் ஜெகன் கூறுகையில் 1ஆம் ரயில்வே கேட் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று வருகிறது. 4 வகையான பாதாள சாக்கடை திட்டங்கள் உள்ளது. 1986, 2006, 2022, 2025 ஆகிய 4 திட்டங்கள் உள்ளது. ரயில்வே தண்டவாளம் கீழே பாதாள சாக்கடை செல்கிறது. ரயில்வே நிர்வாகம் ரயில்வே தண்டவாளம் போடும்போது பாதாள சாக்கடையின் சேம்பர் மூடப்பட்டு மேலே ரயில்வே தண்டவாளம் போடப்பட்டுள்ளது. இதனால் ரயில்வே நிர்வாகத்திற்கும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் பல வருடங்களாக பிரச்சனை நடந்து வருகிறது. அடைப்பை சரி செய்ய முடியவில்லை. 1 வருடமாக இந்த பிரச்சனை நடந்து வருகிறது. ரயில்வே நிர்வாகத்திற்கு பணம் செலுத்திய பின்பும் அன்று கிரவுண்ட் வழியாக பம்பிங் பண்ணி பணிகளை முடிக்க வேண்டிய சூழ்நிலையில் ரயில்வே நிர்வாகம் நிறுத்தி வைத்துள்ளது. நாளை காலைக்குள் ரயில்வே நிர்வாகத்திடம் அனுமதி கிடைக்குமா என்று கேட்கப்படும். இல்லையென்றால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதால் உடனடியாக தோண்டப்பட்ட பாதாள சாக்கடை குழி மூடப்படும் என்று மேயர் ஜெகன் தெரிவித்தார். பொதுமக்கள் கோரிக்கை வைத்த பல மணி நேரத்தில் உடனடியாக மேயர் ஜெகன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு பிரச்சினைக்கு தீர்வு கண்டுள்ளார். மேலும் வரும் காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆலோசனையின்படி நிரந்தர தீர்வு காணும் வகையில் பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்றும் மேயர் ஜெகன் தெரிவித்தார். உடன் முன்னாள் மாமன்ற உறுப்பினரும் திமுக வட்ட செயலாளர் ரவீந்திரன், திமுக நிர்வாகி ராஜ்குமார் மற்றும் திமுக நிர்வாகிகள், மாநகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர். ஒரு செகண்ட் போகக்கூடாதுங்க. இதான் இறங்குன்னு தோண்ட மாட்டேங்க. எழுதுறேன் இருக்கு இல்லை நம்ம மேலும் உள்ள இருக்கியா? சரி, அதை
பழைய மேனுவல் உள்ளே இருக்குது. அதை மூடிட்டாங்கன்னா ட்ரென்ச்லெஸ் போட்டிருக்கோம். ட்ரென்ச்லெஸ் தோட்டத்தில் அந்த இறங்கணும் தோண்ட விட மாட்டேங்காங்க. கண்டோட இறங்கி விட அந்த கல் விலை இருக்குல்ல, அதை பார்த்து போங்க. இங்கே வாப்பா, இங்கே வா நீ. இல்லை நம்ம இது ஒன்றாங்கேட்டு உங்களுக்கு தெரியும், நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியும். இதில் வந்து பழைய, அதாவது 1900 நம்மகிட்ட வந்து யூஜிடி ஸ்கீம் 4 ஸ்கீம் இருக்குது. 86, அதுக்கப்புறம் 2006, இப்போ 2022 ஒன்று இருக்குது, 25 ஒன்று இருக்குது. இது பழைய லைன், பழைய தூத்துக்குடி நம்ம சிவங்கோயிலேருந்து நம்மளோட பழைய மாநகராட்சி பின்னாடி வழியாக போகிறது. இந்த ரயில்வே வந்து நம்ம 2 லைன் போட்டாங்க, பிட் லைன் நிறையா போட்டு வராங்க. மேனுவல் பார்த்துருப்பீங்க, இதேமாதிரி மேனுவல் அதில் இருந்தது. அதை அந்த பிட் லைன் மேலேயே போட்டாங்க. போட்டோன்னா அந்த அடப்பை சரி பண்ண முடியல. கடந்த 1 வருஷமாக அந்த ரயில்வேக்கும் நம்ம மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த லைனை தோண்டக்கூடாது, தண்டவாளம் மேலே வருதுனாங்க. புது லைன் போட்டுக்கிறோன்னு ட்ரென்ச்லெஸ் ரூபா கட்டியாச்சு. அனுமதி கிடைக்க ரொம்ப காலந்தாமதம் ஆச்சு. ட்ரென்ச்லெஸ்னால் இது பூமிக்குள்ளே இருந்து இங்கேருந்து போர் பண்ணி அந்த சைடு போயிடுவோம். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 200 அடி இருக்குது. 200 அடி வேலை நடைபெறச்சில் அவங்க தண்டவாளம் பக்கத்தில் போச்சுல அது இறங்கிட்டு, அதனால் வேலையை நிறுத்தியிருக்காங்க. இதனால் பொதுமக்களுக்கு சிரமமாக இருக்குது, ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்குது. நாளையோட வந்து இந்த திட்டம் அவங்க அனுமதி கொடுப்பாங்களா இல்லை மாற்று ஏற்பாடு பண்ணணுங்கிறத முடிவு பண்ணி, இது மாற்று ஏற்பாட்டில் லைன் போகுதுன்னா உடனடியாக நம்ம கார்ப்பரேஷன் வந்து இதை மூடிடுவோம். ரயில்வே லைனுக்குள்ளே போக மாட்டாங்க தெரிவித்துக் கொள்கிறோம்.